வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8ல் ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 தாங்க. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரே சண்டை தாங்க போட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு ப்ரெட்டு டோஸ்ட்டுக்காக ஒரு சண்டைங்க. ஏண்டா பிக் பாஸ்ன்னு ஒரு வீட்டை கொடுத்து உங்களை கேம் விளையாடுங்களான்னா ப்ரெட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அடிச்சுக்கிறாங்கங்க. அழகாக காலையிலேயே ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, மயோனைஸ் பண்ணி, ஏன்னா இந்த பேராஷூட்டுன்னு அந்த வெப் சீரிஸ் போச்சு இல்லையா, அந்த டைம்லையும் அவங்க கிச்சனெல்லாம் மூடிட்டு இருந்தப்போ கூட அழகாக வெளியிலேயே உட்காந்துட்டு அந்த மயோனைஸ் எல்லாம் ரெடி பண்ணி ப்ரெட் டோஸ்ட்டு போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு எல்லாருமே முடிஞ்சிச்சுங்க. திரும்ப பசிக்க போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பிரெட் வந்து அருண் தான் எடுத்து கொடுக்குறாரு. சரி பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஒரு பிரெட்டு கிடச்சிச்சு, அதுதான் ரயான் அங்கே அட்ரஸ் பண்ணுறாரு. எக்ஸ்ட்ரா ஒரு பிரெட்டு கிடச்சிச்சா இதே போதும் அப்படின்ற ஒரு மனசு மற்றவங்களுக்கு இல்லை. ரயானுக்கு இருந்த நல்ல மனசு மற்றவங்களுக்கு இல்லைன்றது தான் இந்த இடத்துல. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி தர முடியுமா, டோஸ்ட் பண்ணி ஏன் தர முடியாது, டோஸ்ட் பண்ணி தரணுன்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா சாச்சனா, விஷால், முத்துக்குமார், மஞ்சரி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன 6 பேர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. 6 பேர் இருந்தாலும் டைம் ஆகுதுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா கிச்சனில் இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ் நம்ம இருப்போம். கிச்சனுக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு கெஸ்ட்டே ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா எப்படி செய்யணும்னு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருப்போம். அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு அடுத்தது லஞ்ச் ரெடி பண்ணணும் வேறு. ஸோ இந்த இதுவில் கடகடன்னு எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்தோம். அவ்வளோ பண்ணி கொடுத்து இவங்க நன்றி இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி தரல, எனக்கு பட்டர் தடவலை, எனக்கு மயோனைஸ் தடவலை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணது இந்த ஒரு குட்டி இது ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த சாச்சனா அவ தான் ஸ்டார்ட் பண்ணி நைஸா அப்படியே ஒவ்வொருத்தருக்கிட்டயா இந்த ஆமா அதை ஏத்தி விட்டு அப்படியே பேச வைக்கிறது. லாஸ்ட்ல போய் மஞ்சரி உள்ள போய் மாட்டிட்டாங்க. மஞ்சரி பேசுறது ரொம்ப ரூடா இருக்கும், நமக்கே தெரியும். ரொம்ப ஜவ்வுங்க, அதாவது எப்படி சொல்றது, பூமருங்க. மஞ்சரி பேசுறது எப்பவுமே ஒரு கன்க்ளூஷனே வர மாட்டேங்குது. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவரு சாதாரணமா, ஆமா அருண் வந்து சாதாரணமா தான் சொல்றாரு, அம்மா இப்ப பேச முடியாது, வேணா பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா இப்ப பேச முடியாது, இருந்ததை போட்டு கொடுத்து கை எடுத்து 2 கை எடுத்து அவங்களோட மேனரிசம். இதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, நீங்க இப்படிலாம் ட்ரிகர் பண்ணி பேசுற மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னும் போது கோவம் வரும். நான் என்ன சொல்ல வரேன், நீ என்னவா புரிஞ்சுக்கிற அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல இருந்தது. ஸோ இது அப்படியே பேசி பேசி பெருசாயிட்டு இல்ல ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு விஷயம்னா மஞ்சரி வந்து ரொம்ப ட்ரிகர் பண்றாப்புல, அப்புறம் மாக்கிங் எல்லாமே அதுதான் பண்ணுது, அவங்க தான் பண்றாங்க. ஆனா அதை பண்றத அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, மற்றவங்க மேல போட்டுடுறாங்க. பிளஸ் வந்து இதுக்கு உடந்தையா இருக்கிறது முத்துக்குமாரும் அவர் பேசுற வார்த்தைகளை நிறைய இப்படிதான் மார்க் பண்ணி தான் பேசுறாரு. அவர் தமிழ் அப்படியே கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறதுனால தெரியலன்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா இதான் வந்து அருண் வந்து சொன்னாப்ல, நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா எதுவுமே வந்து பாயிண்டே இல்லாம ஏதோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சால எதனா பேசி உனக்குள்ள நீ ஒரு கன்சோல் பண்றதுக்கு அதே மாதிரிதான் பேசுறாங்க. இதை கொளுத்தி போட்ட சாச்சனா மட்டும் அமைதியா உட்காந்து பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அதாவது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு எரியும் போது நீரவ் மன்னன் ஏதோ இது வாசிச்சா, வயலின் வாசிச்சா, கிட்டார் வாசிச்ச கதையாகுது. இங்க அவ பாட்டுக்கு பிரெட் சாப்பிட்றா. பிரெட் சாப்பிட்டுட்டு சரி எல்லாரையும், தீபக் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. டென்ஷன் ஆகிட்டு அவர் கத்திடுவார், நான் ஃபஸ்ட்டு ஹவுஸ்மேட்டுங்க, அதனால் நான் ஹவுஸ்மேட்டாக தான் பேசுவேன், உனக்கு இதெல்லாம் பிரச்சனை என்ன, இதெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி அவர் இறங்கி பேச ஆளுக்கு. இல்லை ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, இவன் மஞ்சரி ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அவனும் வந்து அவனுடைய மேனரிசம் தான். இப்போ சாச்சனா வந்து சாச்சனா சௌந்தர்யா வந்து தலையை ஆட்டுறது அவளுடைய மேனரிசம். தீபக் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக பேசுறது அவனுடைய மேனரிசம். இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அருணோட மேனரிசம் கையெடுத்து இது பண்ணுறது தான், கும்பிடுறதுன்னு. இதே தானப்பா சௌந்தர்யாவும் பண்ணாங்க. சோ அவங்களுக்காக ரயான் வந்து கை நீட்டி பேசுறது, மஞ்சரி வந்து கையை கட்டிட்டு பேசுறது, முத்துக்குமார் வந்து கையில அடிச்சு பேசுறது, இவன் வந்து மேனரிசம். இதெல்லாம் பேச மாட்டானுங்க. ஆனா யாராவது ஒருத்தரை வண்டி கார்னர் பண்ணி அவர் பாயிண்ட் அவுட் பண்றது நாகரிகமா இல்லை. இதுல என்னன்னா, தீபக் டென்ஷனை யாரும் பார்க்கல. இன்னைக்கு ஆனாமரி டென்ஷன் அடி சர வெடி அங்க பின் டிராப் சைலண்ட் ஆயிடுச்சுங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் பாராட்டத்தக்க விஷயம். நல்ல கேப்டன், ஆமா நல்ல கேப்டனாவும் பண்ணா, அதே நல்ல ஹவுஸ்மேட்டாவும் பண்ணா. அதுக்கப்புறம் மஞ்சரி என்ன பண்ணிட்டாங்க, உடனே அவரோட அந்த ஃப்ளவரை வந்து கட் பண்ண வந்துட்டாங்க. அந்த ரோஸ் வச்சிருக்காரு இல்லையா, அதை கட் பண்ண வந்துட்டாங்க. உடனே அவர் என்ன சொன்னார், வெயிட் பண்ணுமா, எல்லாரையும் கேட்டுட்டு அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாங்க. ஒவ்வொருத்தருக்கான கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. இதுல எல்லாருமே சொல்றாங்க, சௌந்தர்யா எஸ்பெஷலி அவங்க சொல்றாங்க, ஆமா என்னோட தப்பு தான், எக்ஸ்ட்ரா நாங்க இருந்தோம், நான் போயிட்டு ஒன்று பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம்,
தப்புன்னு ஏத்துக்கிற அந்த நல்ல குவாலிட்டி சௌந்தர்யா கிட்ட இந்த இடத்துல ஏன்னா மஞ்சரி கையில இல்ல. எப்படி தீபக் ஒரு நல்ல குவாலிட்டி இருந்ததோ, தீபக் வந்து போன இதுல வந்து முத்துக்குமாரை வந்து அட்ரஸ் பண்றாரு, இது மாதிரி நீ இப்படி பேசாத, கன்ஸ்ட்ரக்டிவா பேசாத, பேச்சு வழக்கத்துல பேசு அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் சௌந்தர்யா வந்து என் தப்பு தான், எக்ஸ்ட்ரா நான் இருந்தோம், நான் வந்து அதான் சார்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால யார் யார் எங்கெங்கே போட்டிருக்கா பிளேட்ஸ்லாம் அதெல்லாம் பார்க்குறதுல இருந்திருந்தேன். நானும் ஒரு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பர்னரில் வந்து நான் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தப்பை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு ரயான் பேசுகிற நல்ல நல்ல பாயிண்ட் எல்லாமே கேட்டுக்கிட்டு சாட்சனா என்ன பண்ணுற லாஸ்ட்டில் எழுந்து ஒன்றும் இல்லை, இது நீங்கள் வந்து ஏற்கனவே 2 பேர் மெயின் செஃப் இருக்காங்க, 3 செஃப்பாக மாற்றிங்க, செஃப் ஒருத்தரை போட்டுருங்க, அப்போ அவங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கா, டென்ஷன் ஆகாதுன்னு குழந்தைய கிண்டி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டம். அவங்களுக்குலாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேலே ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிற ஒரு சாஞ்சனா. நான் கூட என்ன நினச்சா, அவள் கையெடுத்து நான் பேச வரேன்னு சொன்னது, ஆமாங்க நான் தான் ஃபஸ்ட்டு பேசினேன், ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நானும் முத்துக்குமார் விஷாலு மஞ்சரி பேசணுன்றத சொல்லாம வேற மாதிரி பேசுறா பாருங்க. இவ எவ்வளவு திருட்டுத்தனம், இவ நம்பர் 1 திருட்டுத்தனத்துல முதல் ஆளு, அடுத்த திருட்டுத்தனத்துக்கு பவித்ரா. மூணாவது முத்துக்குமார். என்னன்னா முத்துக்குமார் மேல நல்ல ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்தோம், ஆனா வந்து முத்துக்குமாருடைய இதுவும் சரி, ஏதோ பேசுறா போல கண்டி எங்க யார்கிட்ட பேசணும்னு தெரியாம எப்ப பார்த்தாலும் மஞ்சரிக்கு சப்போர்ட் இல்ல, மஞ்சரி சாஞ்சனாக்கும் மஞ்சரிக்கும் எப்போ சப்போர்ட் பண்ணாரோ முத்துக்குமாரோடைய அந்த வேல்யூவே குறைஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் தர்ஷிகாவும் கூட சூப்பராக பாயிண்ட் சொன்னாங்க. ஜெஃப்ரி சொன்னாங்க நீங்கள் வந்து எல்லாருமே இருக்கட்டும், ஆனாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா நீங்கள் கேப்டன் மூலமாக சொல்லுங்கள். ஏற்கனவே அவங்க ஒர்க் பண்ணுற பிஸியில் இருக்கிறாங்க கிச்சன் டீமு, அவங்கள போயிட்டு நீங்கள் டென்ஷன் ஆக்க வேண்டாம், அதை நீங்கள் கேப்டன் கிட்ட சொன்னாலே அவர் வந்து சொல்ல போகிறாரு. இல்லை ஆக்சுவலி இல்லை என்ன விஷயம்னா, மஞ்சரி வந்து ஏதோ பண்ணணுன்றதுக்காக ஓவராக ட்ரிகர் ஆகி அவள் தான் எல்லாரையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறா, எல்லாரையும் பண்ணி விட்டுட்டு போனது சாட்சனா தான். சாட்சனா யாரு மாட்டிக்கிறது, யாரு மாட்டிக்கிறது, ஏன்னா சாட்சனா எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவன் சொல்றதை கேட்கலாமா. மஞ்சரியா ரொம்ப லென்த்தி லேகுங்க, எதுவுமே ஜவ்வு அந்த ஜவ்வு மிட்டாய் இழுக்கிறதுனால எல்லாமே இரிட்டேட் ஆயிட்டாங்க. உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட் எல்லாருமே சொல்றாங்க, அம்மா நீ பேசுனா ரொம்ப லென்த்தா போவோமா, ஏன்னா காலைல பேசுனா ட்ரெயின் மாதிரி வந்து அத்தை இதுக்கு போய் நிக்கிற நீ, அதனால வேண்டாம் அப்படின்றாங்க. எங்க பேசணுமோ எப்படி பேசணும் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறதுக்கு மஞ்சரி இன்னும் கத்துக்கணுங்க, இதுதாங்க உண்மையில சொல்லணும்னா. அதே மாதிரி முத்துக்குமாரம் இது பட்டி பண்ற கிடையாது. முத்துக்குமார் கேம்ல கூட ஏதப்பா நீ வானாப்பா நீ ஆரம்பிச்சு இந்த முடிவுரை முதல் உரை ஆரம்பிச்சு முடிவுரையும் போவேன் நோட்டீஸ் பண்ணுவான். உண்மைங்க என்னன்னா எங்க பேசணும் என்ன பேசணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி முடி அப்படின்றதான் அருண் சொன்னாப்புல. ஆனால் அருண் நல்ல விளக்கம் கொடுத்தாப்புல. ஒவ்வொருத்தருக்கு ஸ்டைல் என்னன்றது இப்போ தெரியுதா, அதாவது உண்மை கொஞ்சம் லேட்டாக தாங்க வரும், போய் உடனே வந்துடும். போய் வந்து உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கானா அது உண்மை கிடையாது. ஸோ ஆக மொத்தம் இதுதாங்க இந்த விஷயத்துல சுவாரஸ்யமா போச்சு. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு பிரெட்டுக்கு ஒரு சாதாரண பிரெட் டோஸ்ட்டுக்கு ஆஃப் டே எடுத்துக்கிட்டாங்க. இப்படிதான் கேமும் ஆடல, சமைக்கவும் இல்லைங்க மதியம். இன்றைக்கான பிக் பாஸோட நிலவரம் இதுதான். ஆக மொத்தம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.